வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பத்திரிகையாளர் திரு புன்னைவேலவன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் மேம். 2 எம்எல்ஏன்னு ஆரம்பிச்சு நேத்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவிலேருந்து 6வது எம்எல்ஏயாக திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் வெளியேறி இருக்கிறாரு. ஒரு பக்கம் அதிமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து குதிரை பேரம் அப்பட்டமாக நடக்கிறது. இது சோஃபா மாடல் ஆட்சி அப்படிங்கிற விமர்சனங்கள வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தாவேகா தரப்புல நாங்க யாரையுமே கூப்பிடலங்க. எல்லாரும் விரும்பி வராங்க. இன்ஃபாக்ட் புதிய அதிமுகவே தாவேகா தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து பேசுறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதற்கு இடையில் விஜய் வந்து கரூருக்கு போய் 41 குடும்பங்கள் அந்த இறந்து போன 41 பேரோட குடும்பங்கள சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் கசிய விடப்படுகிறது. இத கோஇன்சிடென்ஸ்ன்னு பார்க்கிறதா? இல்ல இதுக்கு பின்னால அரசியல் இருக்கா? மிக நிச்சயமாக அரசியல்வாதிகள் பேசுகிற வார்த்தை, பேசாமல் விடுகிற வார்த்தை, ஒரு நிகழ்வுக்கு போறாங்க அப்படின்னா யார் யார் கலந்துக்கிறாங்க பேனல்ல, இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு அரசியல் நுட்பம், நுணுக்கமும் மிக நிச்சயமாக இருக்கும். நம்ம அப்படிலாம் கொண்டு போய் தனியாக பிரித்து பார்த்து விட முடியாது. அந்த நிலையில இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலும் இல்லை. நமக்கு ஒரு கேள்வி ஆரம்பத்திலே எழக்கூடியது, பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அன்னைக்கு, பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கு ஏன் அந்த உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை நீங்க அழைச்சி முதல் வரிசையில் உட்கார வைத்திருக்க கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, உங்களுக்கு சட்ட அறிவு இருக்கா? நீங்க வழக்கு நடக்கிறது சப்ஜூடிஸ், அவர் நேரடியா அதை சந்திக்கலாமா? சந்திச்சா வந்து அது வழக்கினுடைய திசையை மாத்துறாங்க இல்ல இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்கலாம் வந்துராதா? அதனால நீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு பலரும் கொந்தளித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இவர் அங்க போய் சீஃப் மினிஸ்டரா அவங்கள பார்த்தாருனாலும் அதுல அந்த வகையில கேஸ் இன்ஃபுளுயன்ஸ் ஆகாதா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. சோ இது அடிப்படையில் அவர்கள் சொல்லிக்கொண்ட சாக்கு போக்கு அவ்வளவுதான். அது ஒரு சைடு நம்ம வச்சோம்னா, இந்த உயிரிழந்த குடும்பத்தினரை அவரை அழைத்து இங்க சென்னைக்கு வர வச்சு பார்த்த போதும் கூட வழக்கு இருக்கதான் செஞ்சது. அன்னைக்கு அப்படி எதுவும் வரவும் இல்லை. ஏதோ ஒரு வகையில அடுத்து இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்குகிறாரா? ஏன்னா நமக்கு தாராபுரம் ஆகட்டும் அல்லது பெருந்துறை ஆகட்டும் இதெல்லாம் கொங்கு பேஸ்டா வருது. இது அதற்கான ஒரு வேலையாகவும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதான ஒரு சந்தேகம் எழுகிறது. அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா குறித்து சொன்னீர்கள். வேறொரு இடத்துல பதிவு பண்ணது நான் திரும்பவும் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 ஆண்டுக்கு ஏதாவது ஒரு ரிசார்ட்டை வாடகைக்கு அல்லது லீஸ்க்கு வாங்கி இருக்கிற 41 எம்எல்ஏக்களையும் உள்ள வச்சு டெய்லி அட்டண்டன்ஸ் எடுக்கக்கூடிய நிலைக்கு ஒரு வார்டன் நிலைமைக்கு போக வேண்டிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதா தாவேக்கா அப்படின்னு கொஞ்சம் வேதனையும் கொஞ்சம் வருத்தமுமாக நாம் அதை அணுக வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு காலையில வந்திருக்க ஸ்கூப் பார்த்தா இன்னும் 4 9 எம்எல்ஏக்கள் வரை ராஜினாமா செய்யலாம் என்கிற செய்திகளும் வரும் பொழுது அதிர்ச்சி அப்படிங்கிறத தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப அழகா கேட்கிறாரு, மத்திய பாஜக அரசு இதைதானே மகாராஷ்டிராவில் செய்தது, இது எப்படி குதிரை பேரமாகும்னு கவர்னருக்கும் எதுவும் அவர் செய்தி சொல்றாரான்னு நமக்கு புரியல. நேற்றைக்கு திடீர்னு கவர்னரை போய் சட்டத்துறை அமைச்சரும் சபாநாயகரும் சந்திக்கிறார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சரும் கூட போறாரு. அங்க விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதிமுக கொடுத்திருந்த அந்த குதிரை பேர புகார் தொடர்பாக விளக்கம் அளிக்க போனார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஏன்னா அதுக்கு பிறகு அவங்க எதுவும் பிரஸ் பிரீஃப் கொடுக்கல. இவங்க கேட்கக்கூடியது அப்படின்னா ஆப்வியஸா வெளில வந்து அவங்களுக்கு சாதகமா இருந்தா அந்த அமைச்சர்களோ அல்லது சபாநாயகரோ செய்தியாளர்களை சந்திக்கக்கூடியவங்க தான். நிர்மல்குமார் அவர்கள் அதற்கெல்லாம் தயங்கக்கூடியவர் இல்லைன்னும் போது அமைதியாகும் போது வேற ஏதோ விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதே நேரத்தில் இன்பதுரை அவர்கள் ஒரு ட்வீட்டும் போடுறாரு. அந்த ட்விட்டர் பதிவுல ஆளுநரும் நீதிமன்றமும் எப்போதும் அமைதியாக இருக்காது, இவங்க நடத்தக்கூடிய இந்த குதிரை பேரத்தெல்லாம் பார்த்து கொண்டு என்கிட்ட கொடுக்குறாரு. மேபி 2 தரப்பையும் அழைப்பதற்கு இவங்க கிட்ட இருந்து எதுவும் ஆளுநர் கேட்டிருந்திருக்கலாமா? அவர் எதுவும் முடிவெடுக்க முடியாது அப்படின்னாலும் ஒரு ஃபார்மலா ஒரு ரெஸ்பான்ஸை கேட்பதற்காக செய்திருக்கலாமோ என்கிற அந்த ஒரு புள்ளியும் தான் விவாத பொருளாக மாறியது. நாம் இதில் உள்ளபடியே இப்படி அவர்கள் ராஜினாமா செய்வதற்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறது அப்படின்னு நேற்றைக்கு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களும் சரி, இன்னொரு பக்கம் மதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி இருந்தால் அது தவறு அப்படின்னு மு வீரபாண்டியன் அவர்களும் பேசுகிறார்கள். நாங்கள் தலையிட்டதனால்தான் 4 பேர் ராஜினாமா என்று சொன்னவர்கள் இப்போது அது 6 ஆகி அடுத்து 10, 15 என்று போகும் பொழுது இதுல உள்ளபடியே தலையிட வேண்டியவர்கள் என்ன, ஜனநாயகத்தின் பார்ப்பட்டு அவங்க மீது அவங்களுடைய இந்த பாஜக எதிர்ப்புலாம் நம்ம ஒருபோதும் சந்தேகம் எழுப்பியதில்லை. இந்த கட்சிகள் தான் இப்ப இதுல இருதலை கொல்லி எறும்பாக மாற்றி இருக்கிறார்கள். நீங்க அதையும் கான்சியஸா உங்களால உள்ள போய் கேட்டு நிறுத்த முடியாதுங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, அப்ப நீங்க பாஜக எதிர்ப்புனா பாஜக மாடல்ல தான் நாங்க செய்யறோம்னு செங்கோட்டையன் சொல்றாருன்னா இதை ஆதரிக்கிறீர்களா அப்படிங்கிற வகையில திமுக தரப்பிலிருந்தும் மற்றவர்களும் கேள்வி எழுப்பும் பொழுது உள்ளபடியே ஜனநாயக சக்திகள் இதுல கான்சியஸாக தாவேக அரசு இவர்களை இப்ப நாளைக்கு கூட்டம் நடத்துறாங்க. அனைத்து கட்சி தலைவர்கள், தோழமை கட்சிகள் என்றாலே கூட்டணி கட்சின்னு தான் அர்த்தம்னு வைகோ அவர்கள் நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு.
இவர்களை பாதுகாப்பு கேடயமாக வைத்துக்கொண்டு பாஜக ஸ்டைல ஒரு ஆட்சியை நடத்த போகிறார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. உள்ளபடியே அந்த கேள்வியை நம்ம அந்த கட்சிகளிடம் தான் விட வேண்டிய தேவை இருக்கிறது. தாவேகா பதில் சொல்லல. உங்களை ஒரு இந்த வார நேரத்துல பொதுமக்களை கேடயமா பயன்படுத்துவாங்கல்ல, உங்களை ஹியூமன் ஷீல்டா, அதை போன்று இவர்களை கொண்டு போய் பாஜக எதிர்ப்பென்றால் அவர்கள் பேசுவார்கள். திமுகவுக்கு பதில் சொல்லணுமா, அவங்க பேசுவாங்க என விட்டு விட்டு பின்னாடி ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து இருக்கிறாரா முதலமைச்சர். இவர்கள் அதுக்கு மேல கேட்க முடியாத இடத்துல இவங்களும் நெருக்கடியில மாட்டிக்கிட்டாங்களா என்பதாகத்தான் இந்த ஒரு அவலமான சூழல். இதுல ஒரு விஷயம், திரும்ப திரும்ப ராஜினாமா நடக்கிறது என்றால் ஆதரவளித்த உங்கள் யாரையும் தாவேகா நம்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. ஒரு பக்கம் ஒரு பேக்கப் பிளான் மாரி கூட்டணி கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த முயற்சியில் விஜய் ஈடுபடுறாரு அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியை அதிகாரப்பூர்வமான ஒரு கூட்டணியாக மாற்றுவதற்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. 1ஆம் தேதி விஜய் தலைமையிலான தாவேகா தலைமையிலான புது கூட்டணியுடைய அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வரும் அப்படிங்கிற செய்திகள்லாம் நமக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ இத நாம எப்படி எடுத்துக்கிறது? இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் டெபிசிட்னால இப்ப கூட்டணி கட்சிகள் ஒரு ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. புலிவால புடிச்சுட்டோம். புடிச்சுட்டு டிராவலும் பண்ண முடியல. விட்டுட்டு வெளியிலயும் வர முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில மாட்டிட்டு இருக்காங்களா? இப்போ நாளைக்கு இடைத்தேர்தலுக்கு அப்புறம் விஜய் கணிசமான தொகுதிகள்ல ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையே அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா, இந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலை என்ன? ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில ஒரு கடிவாளம் போடுறாங்க. பல்வேறு விஷயங்கள்ல எதிர்ப்ப தெரிவிக்கிறாங்க. சில விஷயங்கள்ல தெரிவிக்க வேண்டிய இடங்கள்ல தெரிவிக்காமலும் கடந்து போறாங்க. இன்னும் சில விஷயங்கள்ல வெளிப்படையாக அவங்க முட்டும் குடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன இது எப்படி புரோகிரஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இதுல அடிப்படையில் 2 விஷயம். எண்ணிக்கை பெரும்பான்மை தாவேகாவுக்கு மட்டுமே இடைத்தேர்தலில் கிடைத்தாலும் கூட கேபினட்டை விட்டு இவர்களை வெளியேற்றுகிற வேலையை விஜய் செய்ய மாட்டார். அது ஆனா பாலிசி டெசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இவங்கள டிபெண்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வகையில லகான இழுப்பாங்களோ என்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பிபிபி மாடல்ல, உங்களுக்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்காக அந்த வேலைகளை செய்வதற்கு அவங்க ஒரு டெண்டர் விடுறாங்க. எல்லா தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வருகிறது. சோ அதை வித்ட்ரா பண்ண வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் வருகிறார்கள். அது அவங்க தெரியாமலாம் விட்டுருப்பாங்கன்னு நான் நம்பல. ஆப்வியஸா அந்த இடத்துல எடுத்த முடிவை வித்ட்ரா பண்றாங்க. இப்ப என்ன, 500 பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான இருந்த டெண்டரை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒப்பந்த அடிப்படையில எடுத்து அவங்களே ஓட்டுவது அப்படிங்கிற வகையில போலாமா? அரசுக்கு சொந்தமா பஸ் இல்லாம அவங்க பஸ் வைத்திருக்கிறவரோட நம்ம ஒப்பந்தம் போட்டுட்டா அவங்க பண்ணட்டும் என்கிற மாடலுக்கு ஒரு மாடல் போறாங்க. இதை ஆதரிக்கிறார்களா எதிர்க்கிறார்களாங்கிறது அடுத்த ஒரு நேற்றைக்கு சிபிஐ தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள், மாவட்ட தலைநகரங்கள். ஆனா திமுகவினுடைய அந்த சரத் அவர்களுக்கான போராட்டத்துல இது வேற பக்கம் போதிய கவனம் பெறாமல் போயிடுச்சான்னு நமக்கு தெரியல. தாவேகா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக விவசாய கடனை முழுமையா தள்ளுபடி செய்யணும் அவர் சொன்னதன்படி அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி மோடி அரசையும் அங்க கண்டித்தல், இங்க வலியுறுத்தல், அந்த வார்த்தையை மட்டும் பிரிச்சு வச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தோழமை சுத்தல்ங்கிற இடத்துல இருந்து அப்படி நாங்க பண்றோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு எல்லை வரைக்கும் அவரால் அந்த த்ரெஷோல்டு வரைக்கும் தாங்க முடியும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவங்க இதை நெருக்கடியாக இப்போ மாத்தலனாலும் நாளைக்கு மாறினா நம்ம திரும்ப திரும்ப யூ டர்னோ வித்ட்ராயலோ பண்ண முடியாது. எனவே அந்த எண்ணிக்கையை நம்ம நமக்கு கம்ஃபர்டபுளா வச்சுப்போம், பிறகு பார்த்துக்கலான்னு ஒரு பார்வை இருக்கு. இரண்டாவது, அவர் தன்னை பலப்படுத்திக் கொள்வதை விடவும், தான் ஒரு கூட்டணி அமைப்பதை விடவும் திமுகவை தனித்து நிறுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணத்துலதான் இப்ப நாளைக்கான கூட்டம்ங்கிற விஷயம் நடக்குது. அதாவது இதுல ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு இவங்க எல்லாரும் இப்ப இன்றைக்கு அநேகமாக விசிக தலைவர் அவர்கள் கூட்டணியில இருந்து ஃபார்முலா எக்ஸிட் ஆயிட்டுன்னு அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு செய்தி போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் அங்க இதுக்கு முன்பாக அந்த பிடி ஓபன் டேக்ல பேசும்போதே நாங்க அமைச்சரவையில பங்கு வகிக்கிறோம், கூட்டணியில இருக்கோம், நாங்க எப்ப ஃபார்முலா உருவாச்சுன்னு கேட்டாரு. அப்ப என்னன்னா அந்த எக்ஸிட் டோரை க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்கான பொலிட்டிக்கல் நகர்வாக இந்த விஷயம் நடக்கிறதான்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஃபார்மலான எக்ஸிட் எப்படி இப்ப மதிமுக ஒரு கூட்டம் நடத்தி பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றி வந்ததை போல ஒரு ஃபார்மாலிட்டி நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸிட் வர இந்த கூட்டணி கட்சிகளுக்கு நாளைக்கு திமுகவுடன் போகாத அளவிற்கு அந்த பர்னிங் த பிரிட்ஜஸ் நாங்கல்ல, கடந்துட்ட பிறகு திரும்ப பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணி வந்துடக்கூடாதுன்னு பிரிட்ஜை எரிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வழி இருக்காதுங்கிற மாதிரி திமுகவுக்கு இவர்கள் திரும்பி போகாத வகையிலும் உள்ள சேர்த்துக் கொள்வது என்கிற எண்ணமும் இருக்கிறது. அகைன் ஒரு செக்யூலர் கிரெடென்ஷியல் அவருக்கு வேணும், ஆன்டி பிஜேபி கிரெடென்ஷியல் அவருக்கு வேணும்னா இதை நான் செய்ய மாட்டேன், ஆனால் இவர்கள் இருக்கும் பொழுது அந்த கிரெடிபிலிட்டி உருவாகும். எனவே இவர்களை நான் அகாமடேட் பண்ற விஷயங்களுக்கு ஒரு விதமான உரையாடலை நடத்தி ஒரு நெகோசியேஷன்ஸ்குள்ள கொண்டு போகலாம் என்கிற திட்டம் இருக்கிறது. இது இவர்களுக்கான அந்த மெரிட்டை கூட்டுவதை விடவும் திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்து பார்த்தால்
அது ப்ராப்பரா திட்டமிடப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் நகர்வு. ஓகே. குளோசிங் தி டோர் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதற்கு எதற்கு 2 மாசம் தேவைப்பட்டது? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. திமுக வந்து கதவ மூடணும் அப்படின்னு இவ்வளவு நாள் பொறுமையா வெயிட் பண்ணி, திமுக எங்கள வந்து வெளியேத்திருச்சு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காத்திருப்பாக இது பார்க்கலாமா? திமுக என்னைக்குமே அத சொல்லாது. இப்ப நம்ம வேற வழி இல்ல. நாமளா தான் வி ஹேவ் டூ டேக் தட் ஸ்டெப். வி ஹேவ் டூ கிராஸ் த லைன் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இப்ப அனவுன்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த இடத்துல எழக்கூடிய கேள்வி, கொள்கை கூட்டணி அல்ல இடப்பங்கீடு தான் இன்னைக்கு சொல்றவங்க 9 வருஷமா நம்ப வைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொன்னாங்களே. நான் இப்ப அதை யோசிச்சு பார்க்கிறேன். அவசரப்பட்டு நம்மலாம் தான் நம்பிட்டோமோ, இவங்க அப்பவே இடப்பங்கீடுன்னு சொல்லிட்டே வந்திருக்கலாமே. நீங்க அன்னைக்கு பிஜேபியோட இருக்கக்கூடியவர்களை அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு கொள்கை கூட்டணி என்கிற வார்த்தை தேவைப்பட்டது. இன்றைக்கு இடப்பங்கீடு தான். நாங்கள் வி ஆர் இண்டிபெண்டன்ட் பார்ட்டிஸ். நீங்க என்னைக்குமே இண்டிபெண்டன்ட் பார்ட்டிஸ் தான். அதுல ஆப்வியஸா மாற்று கருத்து அல்ல. ஒரு காமனாக ஒரு காமன் கோல்னு வரும்போது ஒரு கூட்டணி அமைக்கும் போது, ஆனா அந்த பெரிய அளவுக்கான விஷயங்களை கிளைம் பண்ணது யாரு? அந்த ஹை மாரல் கிரவுண்ட கிளைம் பண்ணதும் நீங்களா தான் இருக்கிறீங்க. நீங்க மாற்றி பேசுவதும் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள் அப்படின்னும் போது, இது பொது வெளியில உங்களுடைய கிரெடிபிலிட்டியை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பக்கூடிய இடத்திற்கு மாறி இருக்கிறது. இதுல அகைன் பிரிவின் போது அவங்க ஏன் 2 மாதம் காத்திருந்தார்கள்னா, நீங்கள் குறிப்பிட்ட அந்த விஷயம்தான். திமுகவாக அனுப்பினால்தான் அவங்க திரும்ப அந்த ஒரு மேஜர் பார்ட்னர் என்கிற வகையில எங்களை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தார்கள். 9 ஆண்டுகளாக அழுத்தத்தோடு இருந்த என்ன ஐயா வைகோ அவர்கள் சொல்லுகிறார்கள். 2019 2 சீட்டுகள் கொடுத்த போது நீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு இல்ல இவ்வளவு அழுத்தத்தோட தொடர வேண்டாம், நீங்க வந்திருந்திருக்கலாம். 21 ஜெயிக்கிறீங்க. 6 சீட்டும் நீங்க நின்னது திமுகவினுடைய சின்னத்துல 4 பேர் வெற்றி பெறுகிறார்கள். அன்றைக்கு முடிவெடுக்கல. ஏன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. 24ல நீங்க அவ்வளவு மன கஷ்டத்தோட நீங்க அந்த ஒரு சீட்டு அதுல தனிச்சின்னம்னு போராடியதை போல 21ல 26ல நீங்க ஏன் கேட்கலன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த இடமெல்லாம் நீங்க இல்ல கமலஹாசன் அவர்களை போல எங்களுக்கு சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்துல நாங்க வேண்டாம் கூட நீங்க ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கலாம். ஆனா நீங்க அந்த இடத்துலயும் இப்ப இவ்வளவும் செய்த பிறகு ஏன் நீங்க எலெக்ஷன் முடிஞ்சு பதவி இழந்த பிறகு வரீங்கிற பாயிண்ட உங்களை நோக்கி ஒரு கேள்வியாக எழுப்புவார்கள். அதுல என்னன்னா, தங்களோடு இருக்கக்கூடிய வளரும் கட்சிகள் அல்லது ஜூனியர் பார்ட்னர்ஸை படுமோசமாக நடத்துகிறார்கள் அல்லது தங்கள் சின்னத்தில் நிற்க வைப்பதுங்கிறது சரியான ஒரு கேள்வியை ஐயா வைகோ அவர்களும் ஐயா துரை வைகோ அவர்களும் கேட்கிறாங்க. ரைட், ரொம்ப நியாயமானது. அப்ப விஜய் அவர்கள் இதற்கு மாற்றா தன்னோடு நின்ற திரு வி எம் முஸ்தபா அவர்களையோ அல்லது காமல் ஷெரீஃபையோ அல்லது ஜெகநாத் மிஸ்ராவையோ ஏன் விசில் சின்னத்துல அவர் நிக்க வச்சாரு? இப்ப இந்த பெரிய ஆட்டிடியூட் அங்க பொருந்தாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இப்ப தேர்தலுக்கு முன்பாக முடிஞ்சு இப்போ ஒரு மாதத்துக்கும் குறைவாகத்தான் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் கட்சி இணைப்பதாக ஒரு செய்தி வந்தது. அதுவும் அதிகாரப்பூர்வமா நிகழ்ச்சியா நடந்தது அப்படிங்கிறது தெரியல. பட் இப்படி ஒரு திட்டமிடுதல்கள் கட்சி வந்தது. அப்ப அந்த இடத்துல அவங்க மேஜர் பார்ட்னராக நடந்து கொள்ளவில்லையா என்கிற கேள்வியும் வருகிறது. என்னன்னா, இப்ப திமுக அவங்களுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கே ஒரு டைம் வேணும். அவங்க எதிர்பார்த்தது இது கிடையாது. ஸ்டில் இதை ப்ராசஸ் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன திட்டம் என்று இடுவதற்கு அவங்களுக்கு நேரம் வேணும். இந்த நேரத்துல முறிந்ததெல்லாம் நாங்க எங்க அறிவிக்கணும்? நீங்க எப்போது போயிட்டு அவங்க அரசினுடைய முடிவுகளை டிஃபெண்ட் பண்ற இடத்துக்கு போனீங்களோ அது ஃபார்முலா முறிந்ததாகத்தானே அர்த்தம். அதை எதுக்கு அறிவிக்கணுங்கிற இடத்துக்கு டிஎம்கே இருக்கிறாங்க. என்னதான் நீங்க வெளியேறும் பொழுது அவர்கள் எதிர்த்தரப்பை வில்லனாக சித்தரிக்க வேண்டும்ங்கிறது தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் காத்திருந்தார்கள். அந்த கூட்டணிக்கு பெயரை அன்றைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி முன்னாடியே அறிவிச்சாருன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அவர் ஏற்கனவே அறிவிச்சார். அது அப்போது அதிக பிரசங்கித்தனம், அவர் சொல்ல முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். அன்றைக்கு ஐயா சண்முகம் அவர்கள் கேட்டாங்க, அது எப்படி கூட்டணி பேரை அவர் அறிவிக்க முடியும்? எல்லா கட்சியிலும் கூப்பிட்டு அழைச்சு பேசணும் அப்படின்னு. ஆனா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி முறிந்து விட்டதுன்னு இவங்க அறிவிக்கலாம். நாங்க வெளியேறோம்னு தான் ஒரு கட்சி சொல்ல முடியும். அந்த கூட்டணியே இல்ல அப்படின்னுட்டு கூட்டணியில் ஒரு அங்கம் வகித்தவர்கள் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில போனார்னா இந்தியா கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியில போல அவர் நாங்க வெளியேறுகிறோம் என்றார். உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நீங்கள் அறிவிக்கலாம். அது உங்களுடைய யூ ஆர் ஃப்ரீ டு அனௌன்ஸ், யூ ஆர் ஃப்ரீ டு டேக் எனி டெசிஷன். அந்த இடத்துல யாரும் அதுல கிராஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒருவர் வந்தாங்கன்னா அதைத்தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஆனா இப்ப வரும்போது நீங்க அந்த இடத்துல நீங்க ஓவர் த போட் போனீங்களாங்கிற கேள்வி இல்லாம இருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக அப்கோர்ஸ் இதுல என்னன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வரைக்குமான சீட் ஷேர் ப்ரப்போசல்ஸை தாவேகா தயார் செய்து வைத்திருக்கிறது. மேயர் பதவிகள்ல தொடங்கி வாரிய தலைவர் பதவிகள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபார்முலா நாளைக்கான மீட்டிங் முடிச்சுட்டு அதற்கு பிறகு அறிவிக்கிற இடத்தை நோக்கி அவங்க நகர்த்துகிறார்கள். திமுக தனித்து விடப்பட்டது அப்படிங்கிறத அதை ஆல் செட் அண்ட் டன் அண்ட் டஸ்டடாக முடித்து விடலாம் அப்படிங்கிற
அந்த பெர்செப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும் இதோட என்கிற இடத்திற்கு ஒரு வேகமும் தாவேகா தரப்பில் தெரிகிறது. இந்த தலைவர்கள் அப்கோர்ஸ் அது அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. அவங்க எடுக்கிற முடிவு அவங்க தான் பொதுமக்களிடம் டிஃபெண்ட் பண்ற இடத்துக்கு வர போறாங்க. அதையும் அவர்கள் மிக நிச்சயமாக செய்வார்கள். ஏன்னா அடுத்த கட்டம் இந்த 5 ஆண்டுகள் ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சியோடு இருப்பது என்பது அவர்களுக்கான வளர்ச்சியை கொடுக்கும் என்றால் அவர்கள் அதை செய்வதை நம்ம எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? ஓகே. இத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? தன்னை வந்து தூய சக்தி அப்படின்னு விஜய் ப்ரொஜெக்ட் பண்றாரு. மக்கள் பணத்த நானும் தொடமாட்டேன், தொட்டவனும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவர் தாவேக்கால சேரப் போறாரு அப்படின்னு சொல்றாங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய ரெஸ்யூமைய விட அவருக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் பார்த்தீங்கன்னா, இன்னும் நீளமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ மக்களும் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இதே விஷயத்தை பாஜக செய்யும் பொழுது தமிழ்நாட்டுல கடுமையான எதிர்ப்பு வந்தது. பிஜேபியுடைய வாஷிங் மெஷின் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது, விரோதமானது அப்படின்னு கடுமையா எதிர்த்தாங்க. பாஜகவ மக்கள் நிராகரிச்சாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அதே வாஷிங் மெஷின் பாலிடிக்ஸ தான் தாவேகா செஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா மக்கள் கிட்ட ஒரு பெருசா ஒரு எதிர்வினையோ, ஒரு ரெஸ்பான்ஸோ வரலையே. ஏன்னு நினைக்கிறீங்க? அடிப்படையில அதிகாரத்தில் உட்கார்ந்தால் எல்லோரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னுட்டு அவங்க ஒருவேளை இதை ஏத்துக்க தொடங்குறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. நம்ம எல்லா தேர்தலிலும் போல பொது தேர்தலை போல இடைத்தேர்தலில் பெரும்பாலும் வாக்களிப்பது இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் பார்க்கிறோம். அது பல காரணங்கள். ஆளுங்கட்சி சில நேரங்கள்ல இப்ப இவங்களே ரிசல்ட் கூட ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வகையில பார்த்தா சரி, ஆளுங்கட்சியா இருந்தா ஏதோ செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட மக்கள் போடலாம். உங்களுக்கு அந்த வெற்றி தோல்வி மட்டுமே ஒரு அளவுகோலாக முதல்ல மாறிடுமான ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது. எவ்வளவோ பெரும் தலைவர்கள் எல்லாம் தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து முகமறியாதவர்கள் நின்று ஜெயித்திருக்கிறார்கள். ஒரு ராஜ் நாராயண் இந்திரா காந்தியை ஜெயித்ததை போலவோ, ஒரு சுகவனம் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரை ஜெயித்ததை போலவோ. பட் அதை தாண்டி அந்த வெற்றி தோல்விகளை தாண்டி அந்த தலைவர்கள், அந்த இயக்கங்கள், அவங்களுக்கு ஒரு கிரிப் இருந்தது மக்களோட அப்படின்னா அவங்க அதை கடந்து வந்தும் நின்று இருக்கிறார்கள். மக்கள் ஏன் அமைதியா இருக்காங்க அப்படின்னா, அப்கோர்ஸ் இந்த இந்த நாள் பத்தாது அப்படிங்கிற வகையில அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் அவங்க வாக்கு செலுத்தி இருக்கிறார்களாங்கிறது நமக்கே இப்பவும் புரியாததா இருக்குல்ல. வாய்ப்பு கொடுப்போம், என்ன பண்றாருன்னு பார்ப்போம். 6 மாதம் டைம் இல்ல, 60 மாதம் முடிந்து 5 ஆண்டுகள் நிறைவானாலும் கூட போதாது, இன்னொரு டேர்ம் கொடுக்கலாம்னு கூட அவங்க முடிவெடுக்கிற நிலையில் இருந்தால் அந்த உளவியலை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன அவங்களுக்கு என்னன்னா, நாள்தோறும் நாங்கள் சந்தித்த விஷயங்கள், அதில் சந்தித்த சிக்கல்கள், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை செலுத்த முடிந்தால் பரவாயில்லை. இல்ல அப்படின்னா அடுத்தது இப்ப இடைத்தேர்தலே அவங்க மாத்தி வாக்களித்தாலும் இந்த ஆட்சியின் மீதான அதிருப்தி இருக்கு. பாதிக்கு பாதி எதிர்கட்சிகள் வெற்றி பெறாங்கனாலும் கூட ஒரு சாரர் என்ன யோசிப்பாங்க, நான் மாத்தி போட்டா மட்டும் சிஎம் மாறிடவா போறாரு என்கிற கேள்வி எழும். அப்ப அப்படி வரும் பொழுது இப்ப இல்ல, போடுற நேரத்துல பாத்துக்கலாம் என்பதாகவும் போகலாம். அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. பாஜகவோடு இணக்கம் என்று பிரகடனப்படுத்திய பிறகு எல்லாவற்றிலும் நாங்க பாஜகவோட மோதல் போக்கு, எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு சண்டை போடணும்னு சட்டமன்றத்திலேயே கேட்ட பிறகு இவருடைய சாஃப்ட் டோன் அப்படிங்கிறத அவருக்கு வாக்களித்தவர்கள் நிச்சயமாக பார்ப்பார்கள். பாஜக எதிர்ப்பு வாக்குல இருக்கக்கூடியவர்கள். பட் திமுக அதிமுக ஒரு ரொட்டீன்குள்ள இருந்து எக்கச்சக்கமான கரப்ஷன் சார்ஜஸ், இந்த ஒரு ஒரு அளவுக்கு நிர்வாகத்தை சீர்குலைச்சிட்டாங்க நம்பன ஒரு கேட்டாந்த வாளாக இருக்கக்கூடிய ஒரு ஓட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எப்பயுமே நிலையாக இல்லாமல் சரி யார் ஜெயிக்கிறான்னு பார்த்து போடுவோங்கிற மாதிரியான அந்த போக்குவரத்திலே இருந்தக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் தட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் அதை தாண்டி ஆன் பாலிசிஸ், ஆன் இஷ்யூஸ்ல இவங்க என்ன எடுக்க போறாங்க? மத்திய அரசு சட்டம் கொண்டு வருகிறது அப்படின்னா அடுத்தது ஜூலைல குளிர்கால கூட்டத்தொடர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மன்னிக்கணும், மழைக்கால கூட்டத்தொடர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி அதுல அடுத்த கட்டமாக அவங்க கொண்டு வர சட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசு இப்ப எப்படி அமைச்சர் சரத்குமார் விஷயத்தில் கவர்மெண்ட் வாயவே திறக்காமல் இருக்கிறதோ அந்த மாதிரியே வாயை திறக்காம இருந்தா ஒரு கவர்மெண்டா நீங்க எப்படி இருக்க முடியும் என்கிற கேள்வி வரும். அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர, தேர்தல் அது சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் ஓட்டு பெட்டி கடைசியாக இவர் வேண்டுமா வேண்டாமா என்கிறது வருகிற வரை மக்கள் அதை அமைதியாக கூட கேரி ஓவர் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இடைத்தேர்தல் இந்த மாதிரி 10, 15 போதுன்னா முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுவாரான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அவர் அதற்கும் வீடியோ வெளியிட போகிறாரா? அந்த இடைத்தேர்தல்ல இப்ப பொது வேட்பாளர்ங்கிற விஷயங்கள் போகிறது, அல்லது திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களே போட்டியிடலாம் என்கிற விஷயங்கள் போகிறது. இந்த மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் உள்ள நடக்குது அப்படின்னா அது இன்னும் பெரிய அளவுக்கு அந்த களத்தை சுவாரஸ்யப்படுத்தும். ஜெயிச்சே ஆகணும், ஏன்னா ஆட்சியில இருக்கும் அப்படின்னும் போது அது ஒரு கூடுதல் பிரஷர் அவர்களுக்கு ஏற்படுத்தும். அப்கோர்ஸ் இந்த கட்சிகள் எல்லாம் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் போய் அங்க வேலை பார்க்கறாங்க அப்படின்னாலும் கூட ஒரு சுவாரஸ்யமான களத்தை நோக்கி அது நகர்த்தக்கூடியது. ஆனா ஆல் செட் அந்த
இடைத்தேர்தல் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மனநிலையாக நாம் பார்க்க முடியாது. அப்படிங்கிற ஒரு இடை விஷயமும் இருக்கு. இடைத்தேர்தல் அப்படிங்கறத தாண்டி இது ஒரு மினி தேர்தல் மாரி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் நமக்கு வருது. ஏன்னா நாளுக்கு நாள் இடைத்தேர்தலுக்கான தொகுதிகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் பாஜக இதெல்லாம் சைலன்ட்டா கவனிக்குது அப்படிங்கும் பொழுது, அதுவும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. என்ன அடுத்த நகர்வ வந்து பாஜக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாரு. 6 மாசத்துக்கு மேல இந்த ஆட்சி தாங்காது. மீண்டும் தேர்தல் வரும் அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாரு. சோ இதெல்லாம் வச்சு இந்த லாங் டெர்ம் இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும்? நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்ஃபாக்ட் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீடிக்கணும். நீடிச்சாதான் வந்து கவர்ச்சிக்கும், ப வ வளர்ச்சி ஆட்சிக்கும் ஆன வித்தியாசம் வந்து மக்களுக்கு புரியும். அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? பாஜகவுடைய இந்த அமைதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? பாஜகவினுடைய இந்த அமைதி அவர்கள் பேசுவதை விடவும் அபாயகரமானதுன்னு தான் நான் பார்க்கிறேன். ஆரம்பத்துல டெஸ்டிங் த வாட்டர்ஸாக அல்லது ஒரு லாங் ரோப் கொடுப்போம் என்கிற இடத்திலிருந்து பாஜக தாவேகாவை அணுகுகிறதா, தாவேகா ஆட்சின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ரொம்ப எளிமையான ஒரு காரணம், அவங்களுக்கு இந்த ஆட்சி விஜய் தான் இருக்கணும் அப்படி, அல்லது யார் முதலமைச்சராக இருந்தாலும் நம்முடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது நமக்கு ரொம்ப ஓப்பான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அவரே இருக்கிறாரு இல்லைங்கிறத தாண்டி பாஜக இமீடியட்டா இங்க ஒரு ஆட்சி மாற்றமோ அல்லது கவிழ்ப்போ ஏற்பட்டால் அவர்களுக்கு லாபம் இருந்தால் அதை செய்வார்கள். பட் இங்க அதற்கான உடனடியாக அந்த ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அது நீங்க அவங்க நார்த் ஈஸ்ட்ல செஞ்சிருக்கலாம். 20 பேரை மொத்தமா கொண்டு வந்து 22 பேர் உள்ள கொண்டு வந்து அந்த வேலைகள் ஒருவேளை நார்த் ஈஸ்ட்ல நடந்திருக்கலாம். ஆனா அது இங்க நடத்துவதற்கு சாத்தியக்கூறு இல்லை. 116 எம்எல்ஏக்களை வாங்குவது அப்படிங்கிறதும் சிக்கலானதுதான். அதற்கும் வழி இல்லை. பாஜகவினுடைய இந்த அமைதி என்பது அவங்க விஜய் அவர்கள் நேரடியாக இந்தியா கூட்டணியில் இணைந்தேன்னு சொல்லாத வரை நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. காங்கிரஸ்க்கு நீங்க கேபினெட்ல கொடுத்திருந்தாலும் கூட காங்கிரஸ் இருப்பது என்பது நாளைக்கு ஒருவேளை இங்கு பாஜக வளர்வதற்கான ஒரு ஃபெர்டைல் கிரவுண்டா மாறுச்சுன்னா அது நமக்கு லாபம் தானே. அவங்களுடைய முதல் சக்சஸ் அவங்க பாக்குறது திமுக அதிமுக ஆளுங்கட்சி வரிசையில் இல்லாமல் அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இதை செய்யணும்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த தம்பி செஞ்சிருக்காப்ல என்கிற வகையில் அவர்கள் அதை வரவேற்கிறார்கள். ரெண்டாவது, ஆன்டி பிஜேபி ரெட்டாரிக்ல இவரு ஸ்ட்ராங்கா நிப்பாரானா அதற்கான சாத்தியக்கூறுகளோ நம்பிக்கையோ இப்போ வரைக்கும் கிடைக்கல. நேரடியா ஆதரவுக்கு வராமல் ஒரு ஜெகன்மோகன் மாதிரியோ ஒரு நவீன் பட்நாயக் ஃபார்மட்லயே இவர் இருந்தா கூட அது நமக்கு தேவையானது தானே என்று பாஜக பார்க்கிறது. மூன்றாவது, இவங்களுக்கு இந்த அளவுக்கு விவரம் போதாத அளவுக்கு இல்லை, அந்த இன்னெக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் விவகாரங்களில் அவங்க மிக அதிகமாக பியூரோக்ராட்ஸை எதிர்பார்த்து தான் இருக்கக்கூடிய இடம் வரும். பியூரோக்ரஸின்னும் போது நேரடியாக அவங்க நம்மோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்புங்கிறத இணக்கமா வச்சுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இதை வச்சு நம்முடைய பொருளாதார கொள்கைகளோ இல்ல மற்ற விஷயங்கள் இப்ப இன்னைக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, தர்மேந்திர பிரதானை விடவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்றிய கல்வி அமைச்சராக போறாருன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு வந்த போது இணக்கமா போவேன்னு சொன்னதெல்லாம் வரவேற்று இருக்காங்க, பாராட்டி இருக்காங்க. இப்ப இந்த மன்ரேகா மாத்தி இந்த விபி ஜிராம்ஜி திட்டத்தை கூட தாவேக அரசு ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது இல்லையா? ஏற்றுக்கொண்டதை நித்தி ஆயோக்கில் பேசி செய்தி குறிப்பாகவே முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். டிஏபிஆர் அதை ரிலீஸ் பண்றாங்க. நீங்க என்னன்னா எங்களுடைய ஸ்கீமையும் நாங்க உங்களோட இணைச்சு சேர்ந்து பண்ண விரும்புறோம். ஹவுசிங் ஸ்கீம் விபிஜி ராம்ஜில மாநில அரசினுடைய திட்டத்தையும் நாங்க இணைச்சு செய்ய விரும்புறோம் இடத்துக்கு போறாங்க. மாணிக்கம் தான் சிபிஐ சொல்றாங்க, நேரடியாக நீங்க வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றணும் எதிர்த்துங்கிறாங்க. அவர் அறிக்கை கொடுத்து ஏறத்தாழ 15-20 நாள் ஆச்சு. அவங்க போராடிட்டாங்க. இப்ப வரைக்கும் அதுல ஸ்டாண்ட் இல்லை. காங்கிரசினுடைய மாணிக்கம் தாகூர் ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக ஒரு பதிவு போட்டிருந்தாரு. கடந்த முறை நமக்கு இருந்ததை விட இப்ப எக்ஸ்ட்ரா 4000 கோடி நிதி சுமையை இந்த விபிஜி ராம்ஜியில புதிய சட்ட திருத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாடு இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியும் எங்களுக்கு ஏன் இவ்வளவு அன்பேரான விஷயங்களை நீங்க செய்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டவர் திரு மாணிக்கம் தாகூர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். பட் இந்த இடத்துல அவரு அரசனுடைய நிலைப்பாடாக இந்த இதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்குல்ல. கர்நாடகால நாங்க உச்சநீதிமன்றம் வரை போய் சட்ட ரீதியாக போராடுவோம் கேபினெட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க சித்தராமையா அவர்கள் இருந்த போது. டிகேஎஸ் அவர்களும் அந்த 60-40 குறைங்க என்று சொல்ல போனா நேற்றைக்கு முன்தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்க செய்தி, பாஜக மாநிலங்கள் இதை 60-40 மாத்தினதை எதிர்க்கிறாங்க. பாஜகவினுடைய 2 முதலமைச்சர்கள் பாஜக மாநிலத்தில் இருக்கக்கூடிய டைரக்ட் பாஜக கூட்டணி கூட கிடையாது, அவர்கள் இதை எதிர்த்து இதை நீங்க மாத்தணும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு கடிதம் எழுதுறாங்க. குறைஞ்சது ஒரு 5 மாநிலங்களில் இருந்தாலும் இந்த 60 நாள் பிளாக் அவுட் அறுவடை காலத்துல இந்த வேலை இருக்காதுன்னு சொன்னதை கண்டித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்ப யார் யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு பீகார்ல நிதிஷ்குமாரை எடுத்துட்டு
கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வைத்திருக்கிற திரு சௌத்ரி அவர்கள், சாம்ராஜ் சௌத்ரி அவர்களாகட்டும், அதே போல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல மோகன் யாதவ், ஏன்னா அவங்களுக்கு இதுவரை 4000 கோடியாக இருந்தது, இப்ப 16,000 கோடியாக மாநில நிதிச்சுமை மாறுகிறது பீகார்ல. கையில இருக்க காசை வச்சு அவங்க கொடுத்தாங்கன்னா 40 நாளைக்கு தான் சம்பளம் கொடுக்க முடியும். மீதி 80 நாளுக்கான சம்பளம்ங்கிறது இல்லாம போயிடும். கையில இருக்கிறது அவங்க இதுல மத்திய அரசு உங்க ஷேரை முழுசா நீங்க போட்டு செலவு பண்ண பிறகுதான் எங்க ஷேரை கொடுப்போங்கிறாங்க. 60% கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டாங்களா, நாங்க 40ல ஓட்டணுமாங்கிறது இருக்கு. மத்திய பிரதேசத்துக்கு 5000 கோடியா இருந்தது, அப்படி 20,000 கோடியா 5 மடங்கா மாறி இருக்கிறது அதனுடைய நிதி சுமைங்கிறது. இதுக்கெல்லாம் எங்க போறதுன்னு கொந்தளிக்கிறாங்க. ஜார்க்கண்ட்ல அதை மாத்த சொல்றாங்க. மற்றவர்கள் எல்லாம் பேசும் பொழுது இங்க இவங்க கூட்டணியில அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஏறத்தாழ எல்லா கட்சிகளும் இல்ல வெளியில இருந்து ஆதரிக்கிற எல்லா கட்சிகளும் இதை வெளிப்படையா எதிர்க்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இதுல ஹைலைட் என்னன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல கடைசியாக இந்த விபிஜி ராம்ஜிக்கு எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் சேஞ்ச் பண்றாருன்னா சட்டமன்றத்தில் அதை ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து நல்லிஃபை பண்ணணும்ல, அந்த பழைய இதை ராட்டிஃபை பண்ணிட்டு அரசு ஏற்றுக்கொள்கிறது என்பதையாச்சும் அவர் செய்யணும்ல. சட்டமன்ற பதிவுகளின்படி நம்முடைய தமிழ்நாடு எதிர்க்கிறதுங்கிறதா லேட்டஸ்ட் ரெக்கார்டு. நீங்க அதை ப்ரொசீஜர் எல்லாம் ஒரு நல்லிஃபை பண்ணீங்கன்னா, ராட்டிஃபை பண்ணீங்கன்னா தானே சரியா இருக்குங்கிற கேள்வி இருக்கு. ஆனா அதுல சொல்லாமலே சேர்ந்து கொள்ள நாங்கள் தயார் முதலமைச்சர் சொல்றாருன்னா அது எந்த அளவுக்கான நெருக்கடிகளை கூட இருக்கக்கூடிய அகைன் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு பரந்தொரு விஷயங்கள் நிறுத்தப்படலாம் ஒரு செய்தி கசிய விடப்படுகிறது அகைன். நீங்க இந்த அறிவிங்க அப்படிங்கிற விஷயம். அப்ப இது அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மதம் மாறிய இஸ்லாமிய மதத்தை தழுவியவர்களுக்கு பிசி ரிசர்வேஷன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னுட்டு ரிசர்வேஷன் தொடர்பான ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்ற கிளை சொல்லிருக்கிறது. அமைச்சர் ஏறத்தாழ 2 நாள் கழிச்சு நாங்க மேல்முறையீடு போவோம்னு சொன்னதா நினைவு இருக்கு. கூட்டு குர்பானி விஷயத்துல 3 நாட்கள் கழித்துதான் உங்களுக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சொல்கிறார். என்னன்னா அந்த கூட்டு குர்பானில இந்த ஆண்டு நடந்த பக்ரீதுக்கு தடுக்கப்பட்டது 100% நாங்க தடுத்துறோம் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர்டரை போலீஸ் ஃபைல் பண்ணுது. நீங்க அன்றைக்கு நள்ளிரவே நீங்க போகல அல்லது அதுக்கு ரியாக்ஷன்ஸை கொடுக்கறதுக்கு நீங்க வெயிட் பண்றீங்கன்னா அது என்ன மாதிரியான அணுகுமுறை என்பது ஒன்று. இரண்டாவது, இவர்களுக்கு கொள்கை தெளிவு இல்லாததனால் கொள்கை முடிவு எடுக்காமல் தவிக்கிறார்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. கொள்கை முடிவு எடுக்காததுக்கான ரீசன் அவங்க ஒரு கொள்கையை பேஸ் பண்ணி கட்டமைக்காததனுடைய விளைவு என்பதாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. பாஜக கொண்டு வர திட்டத்துக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையினுடைய செயல் திட்டமாகத்தான் திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் போது எதிர்ப்பதற்கு நமக்கு பின்னால் பேக்கிங்க்கு ஒரு கொள்கை வேண்டுமே. அது இல்லாத நிலையில தான் இன்றைக்கு ஒரு கட்சி அவர்களுடைய அரசு என்பது அமைந்திருக்கிறது. ரொம்ப சிக்கலான ஒரு நெருக்கடியான இடம் தான். அடுத்தடுத்து பல்வேறு விதமான சட்டங்களை கொண்டு வரப்போகிறார்கள் இந்த மான்சூன் செஷன்லங்கிற செய்திகள் நம்மளால கேட்க முடிகிறது. மீண்டும் டீலிமிட்டேஷன், மீண்டும் எஃப்சிஆர்ஏ, அதே போல உயர்கல்வி தொடர்பான ஒரு மசோதாவை கொண்டு வரப் போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதற்கான அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல சூழல்ல இந்த அரசு என்ன முடிவெடுக்க போகிறது. டெல்லி சிறப்பு பிரதிநிதியிலேயே சிக்கல் வருது. டெல்லி சிறப்பு பிரதிநிதி பார்லிமெண்ட்ல பேச போறது இல்லைன்னு வைங்க. பார்லிமெண்ட்டுக்கு இவருக்கு ஆளையே அனுப்பாம பேசினால் ஒருவேளை குழப்பமானால் அது அந்த கட்சியினுடைய கருத்து கூட்டணி கட்சி தான் நீங்க டிஸ்ஓன் பண்ணிடுவீங்க. நீங்களும் கருத்து சொல்ல மாட்டீங்க, கருத்து சொல்றவங்களும் எங்களுடையதுதான் வழிமொழிய மாட்டீங்க. ஃபேவரானா நீங்க ஓன் பண்ணிக்கலாம், ஃபேவர் இல்லைன்னா டிஸ்ஓன் பண்ணிக்கலாம் என்கிற சேஃப் கேமுக்குள்ளேயே தான் அவர் இன்னமும் விளையாடி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் பார்க்க வேண்டியிருக்கு. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். மிக்க நன்றி.